இப்போது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா தோல்லாம் எடுத்தாச்சு. இது ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எதுக்குன்னா இதுலேருந்து தான் பீட்ரூட் சோப் போட போகிறேன். அதனால் இதை தோல் சீவிட்டு இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு அப்படியே மிக்சியில் விட்டு நம்ம அடிச்சிட வேண்டியது தான். அப்படியே விட்டு மிக்சியில் விட்டு அடிச்சுட்டு வந்துடுவோம். இதெல்லாம் கட் பண்ணி அப்படியே இந்த மாதிரி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். நல்லா அடிச்சுட்டு வேணால் ஜூஸியாகவும் எடுத்து நம்ம சோப் பண்ண பயன்படுத்தலாம். இந்த பீட்ரூட்டில் எடுத்து சோப் பண்ணும்போது நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். அப்புறம் தோலும் எளிமை நல்லா வெண்மையாக்கும். ரொம்ப ஆரோக்கியமாக உள்ளது இது. எப்படிங்கிறத அடித்த பிறகு காமிச்சிடுறேன். இதை அடித்து எடுத்துகிட்டு இருந்தாச்சு. இது நல்லாவே அப்படி மை மாதிரி அடித்தாச்சு. இது சாறு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இதோடு போட்டாலே நல்லா இருக்கும் சோப்பு. இது எந்த அளவு எடுத்துக்கணுமோ அந்த அளவு எடுத்துகிட்டு பின்னாடி இது அப்படியே நம்ம உடனே பண்ணுறதுனா பண்ணிடலாம், இல்லைன்னா அப்படியே ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிடணும். எப்போ பண்ணுறோமோ அப்போ எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த பீட்ரூட்டில் வந்து நம்ம லிப் பாமும் தயார் பண்ணலாம். இந்த உதரெலாம் வெடிச்சிருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் கூட இதனோட சாறு எடுத்து நல்லா கிண்டிக்கிட்டு அதோட நெய் கலந்து அப்படியே ஒரு ஃபால் மாதிரி பண்ணிடலாம். அதை எடுத்து பூசும்போது நமக்கு அந்த மாதிரி ஒரு வறட்சி ஏற்படாது. இந்த கைகள்லாம் கூட தடவிக்கலாம், ஃபேஸ்லேயும் தடவலாம். இது அப்படியே பீட்ரூட் அல்வாவும் பண்ணலாம், பல இதுவும் பண்ணலாம். இதில் சோப்பு தயார் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்னஸ் அதிகமாக இருக்கும். அப்படியே நல்லா சீக்கிரம் வெளுமை தரும்னு சொல்லுவாங்க. எப்படி பண்ணுறதுங்கிறத காமிச்சிடுறேன். இப்போது பீட்ரூட் சோப்பு தயார் பண்ணுறதுக்கு தான். அதில் பீட்ரூட்லாம் நான் அரைச்சி ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். இந்த கப்பால் 3/4 அளவு அந்த பீட்ரூட்டு அப்படியே அரைச்சே எடுத்து வச்சுட்டேன். அதை அப்படியே கட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அப்போது இதால் 2.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு இது காஸ்டிக் சோடா, இதுதான் லை தயார் பண்ணுறதுக்கு. இந்த காஸ்டிக் சோடா வந்து அமேசான்லேயும் கிடைக்கும், நம்ம அந்த மாதிரி கெமிக்கல் கடையிலையும் வாங்கிக்கலாம். இப்போ இதில் வந்து நாம் எடுத்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் க்ளவுஸ் போட்டுட்டு வரணும். இந்த அளவு பீட்ரூட் சோப் தயார் பண்ண பீட்ரூட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே அளவு நம்ம வந்து காஸ்டிக் சோடா எடுத்துக்கணும். காஸ்டிக் சோடாங்கிறது சோடியம் பைகார்பனேட். இதுதான் சோப்புக்கு மெயினானது. இந்த ஒரு கெமிக்கல் தான் ஆட் பண்ணணும். மற்ற எல்லாமே நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான சென்ட்டு, ஃப்ராக்ரன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் இந்த காஸ்டிக் சோடா இல்லாமல் நம்ம வந்து சோப் தயார் பண்ண முடியாது, அது ரொம்ப சிரமம். இது அப்படியே நம்ம வந்து தண்ணியை வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம கிண்டலாம். இதை போட்டு அது மேலே தண்ணி விடும்போது நிறையா அந்த புகை வரும், நெடி ஏறும். அதனால் இப்படி தான் பயன்படுத்தணும். மாஸ்க்கும் போட்டுக்கணும். கண்களுக்கு வந்து கிளாஸுமே போட்டுக்கலாம் புதுசாக பண்ணுறவங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம கிண்டிக்கிட்டு, இதுதான் லை சொல்யூஷனுங்கிறது. இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா சூடாகும் இதை ஊற்றி நம்ம இதுங்கும்போது. அதனால் ரொம்ப கவனமாக குழந்தைங்களாம் இல்லாமல் அப்படி பார்த்துக்கணும். அவங்களாம் எட்டாத அளவுக்கு வச்சுக்கிட்டுருங்க. இதை தயார் பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம வந்து அதுக்கு தக்கபடி தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கணும். நான் வந்து இப்போ வந்து பியூராக தேங்காய் எண்ணெயில் மட்டுமே தான் இந்த சோப்பு தயார் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வெளியில் விற்கிற சோப்புலாம் வந்து பியூராக தேங்காய் எண்ணெயில் தயார் பண்ண மாட்டாங்க. தேங்காய் எண்ணெயில் தயார் பண்ணுற சோப்பாக இருந்தால் விலை அதிகமாக இருக்கும். அதில் வந்து ஃபார்ம் ஆயிலும் கலந்துப்பாங்க. வேறு எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பியூராக தேங்காய் எண்ணெயில் தயார் பண்ணுற சோப்பு தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அரிப்புலாம் இல்லாமல், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் இப்படி கலந்து இதை முதல்ல ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சிடணும்.
அதுக்கு ஒரு 1 hour ஆகணும். அதை அப்படியே எடுத்து தண்டாமல் வச்சிடலாம். அந்த 1 hourக்குள்ளேயே நம்ம சோப் தயார் பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய், அப்புறம் என்ன போடுவோமோ ஃப்ராக்ரன்ஸின் சென்ட் வகைகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். எடுத்து ரெடியாக எடுத்து வச்சிடணும். மோல்டெல்லாம் சோப் ஊற்றுற மோல்டு எல்லாமே தயாராக நம்ம எண்ணெய் தடவியோ இல்லை வேஸ்லின் தடவியோ அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதெல்லாம் எடுத்து வச்சிடணும் நம்ம. இது இந்த பார்த்தீங்களா, அந்த புகை வருது பார்த்தீங்களா, அதனால் இது ரொம்ப கவனமாக தான் கையாளணும். இந்த லைஃப் சொல்யூஷன் தயார் பண்ணும்போது, காஸ்டிக் சோடா எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருந்து இதை பண்ணிடணும். இதை அப்படியே எடுத்து நாம் வச்சுருவோம். இதே அளவில் தான் அந்த பீட்ரூட் அடித்தோம் இல்லையா, அதுவும் இருக்குது. இதே அளவில் இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயும் எடுத்துக்க போகிறோம். இந்த இதுலேயே தான். இது கிராம் கணக்கில்னு பார்த்தா எல்லாமே சரியாக தான் இருக்கும். நான் நம்ம எதில் எடுக்கிறோமோ அதே அளவில் காஸ்டிக் சோடா, அதே அளவில் தான் தேங்காய் எண்ணெயுமே எடுத்துக்கணும். இதை இந்த மாதிரி பண்ணாலே கிளியராக சோப்பு தயாராகிடும். இப்போது சோப்பெல்லாம் எண்ணெயை ஊற்றுறதுக்கு இது சிலிக்கான் மோல்டு. இதெல்லாம் இது ரொம்ப நல்லா ஈஸியாக உரிச்சு எடுக்கிறது நல்லா வரும். இது ரோஸ் வச்சு, இது இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சு, இதெல்லாம் அந்த ஹார்ட் ஷேப்பில் உள்ளது. நம்ம நிறையா ஊற்றி அறுத்து எடுக்கணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஐஸ்கிரீம் பாக்ஸு. இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு தேவையில்லை. இதெல்லாம் விலை கொடுத்தான், காசு கொடுத்து வாங்கணும்னு தேவையில்லை. இதெல்லாம் அமேசான்லேயே கிடைக்கும். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கப்லையுமே போட்டோம்னா இந்த அளவு ஒரு 3/4 அளவு போட்டோம்னா ஓவல் சைஸில் சாண்டில் சோப்பு மாதிரி வந்துடும். இந்த மாதிரி அச்சுலையும் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் இந்த பிரியாணி வாங்கினோம்னா கொடுப்பாங்கள்ல, டிஷ்ஷெல்லாம் கொடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி பாக்ஸ். இதெல்லாம் கூட சேவ் பண்ணி வச்சுருக்கலாம். நான் அப்படி தான் வச்சுருந்தேன். இது அமேசானில் வாங்கினேன். ஆனால் இதில் சோப்பு அந்த நேம் வருது. இதில் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் வாங்குறத விட நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிட்டாலே வீட்டுக்கு தானே பயன்படுத்த போகிறோம். அது இதுவே பெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாமே விலை கூட தான். இது ஒரு 4 ஒரு 350 ரூபா என்னமோ வந்துச்சு. இந்த கப்பு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு வீட்டிலே தென்னை மரம்லாம் தோப்பு இருக்கிறதுனால அண்ணன் எல்லாம் ஆட்டி கொடுத்துருவாங்க. நமக்கு தேங்காயும் விற்பனை பண்ணிக்கலாம், எண்ணெயும் விற்பனை பண்ணி வைக்கலாம். எண்ணெயெல்லாம் விற்கிறதுல தேங்காய் மட்டும் வியாபாரிங்க எடுத்துகிட்டு போவாங்க. நமக்கு வீட்டுக்கு வச்சுக்கிறது. இதில் இன்னும் சோப்பு தயார் பண்ண தான் நான் இப்போ நிறையா எல்லாம் காய வச்சு அடிச்சு வச்சுட்டேன். இதுலேருந்து நாம் எண்ணெயை எடுத்துக்கலாம். இதால் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அளவு. இதாலே இப்போ நம்ம 1/2 கப்பு எடுத்துக்க போகிறோம். 1/2 கப்பு எடுத்துக்கலாம். 3/4 அளவில் இந்த அளவில் தான் எடுத்துட்டேன். இதே மாதிரி இப்போ எல்லாமே கரெக்டான அளவில் எடுத்துக்குங்க. ஏன்னா ஒன்று கூட குறைச்சுன்னு வந்தால் நுர வர்றதுல டிஃப்ரென்ஸ் ஏற்படும். 2 3 இந்த மாதிரி 1/2 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இது 1/2 கப் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு எண்ணெய். இப்போ இந்த லைஃப் சொல்யூஷனை நாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா பிளெண்டர் போடும்போது அது எங்கும் தெரிக்கும். நான் கொஞ்சம் நிறையா தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 45 minutes ஆச்சு. 1 hour ஆகிடும் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே. அதுக்குள்ளேயே நம்ம சூடாக ஆறிடுச்சுன்னா நம்ம ரெடி தேங்காய் எண்ணெய் கலந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண சோப்பு தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் இந்த ரெடியாக வச்சுருக்கேன். இதுலேருந்து நம்ம அதில் மொண்டு ஊற்றி நம்ம கலக்கிட்டே வர வேண்டியது தான். இப்போது எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இந்த லைஃப் சொல்யூஷனில் எண்ணெயை கலந்து நம்ம அப்படியே கிண்ட வேண்டியது தான். இதை கரண்டியால் கூட பண்ணலாம். என்கிட்ட பிளெண்டர் இருக்கிறதுனால நான் அப்படியே பிளெண்டர் போட்டுடுறேன்.
இது பிளெண்டர் இது வாங்கிட்டு நாம் அதை அப்படியே பிளெண்டரில் போட்டுட்டு வர வேண்டியதுதான். மினிட்ஸ் போட்டால் போதும். நான் போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். இப்படியே நம்ம போட்டுகிட்டே வரும்போது அந்த கிளாட்டி ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்தோடனே நாம் வந்து அந்த இதெல்லாம் கலந்துட வேண்டியதுதான். ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் கலந்துடணும். இப்போ நான் வந்து ஜவ்வாது தான் வச்சுருக்கேன். ஜவ்வாது அப்புறம் வந்து அத்தர் தான் போடுவேன். நேச்சராக எது இருக்கோ அதுதான் பயன்படுத்துவேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து சாண்டிலும் ஊற்றிக்கிறது. இதெல்லாம் ஊற்றிட்டா ரொம்ப வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய்க்கு எந்த வாசனையும் தேவையில்லைம்பாங்க. ரொம்ப வாசனை தேவையில்லை. இதெல்லாம் நம்மளா பயன்படுத்திக்கிறது தான். இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, பீட்ரூட்டு அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க, அதை இப்போ கலந்துடலாம். இதுலேருந்து அப்படியே எல்லாமே கலந்து விட்டுடலாம். இது நல்லா கெட்டியா வந்துச்சு பாருங்க. பிளெண்டர் போடும்போது கொஞ்சம் கவனமா போட்டுக்கணும். நம்ம கரண்டி கொண்டும் சில்வர் கரண்டி இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஸ்பேட்டுலா வச்சுக்கிட்டும் நம்ம கிண்டிக்கிட்டே வரலாம். இப்போ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா போட்டுக்கிட்டுலாம். இப்போ நல்லா இப்பயே நம்ம இதெல்லாம் கலந்துடலாம். இதோட கொஞ்சம் இந்த விட்டமின் இ ஆயிலும் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இது எல்லாத்தையுமே இந்த டயத்துலேயே சேர்த்துடலாம். இந்த மாதிரி இதெல்லாம் முன்னாடியே கூட எடுத்து வச்சிருக்கலாம். அப்படியே எடுத்து விட்டுக்குங்க. இதெல்லாம் இப்போ சென்ட்டும் வச்சுக்கலாம். போதும் அப்படியே இருக்கு. இப்போ இந்த ஜவ்வாது பவுடரும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாத்திரமா இருக்கணும். நல்ல கனமான பிளாஸ்டிக்கா இருக்கணும். அப்படி இல்லைன்னா சில்வர் பாத்திரமே வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் வந்து நல்லா வந்துடுச்சு. ஆனால் அன்னைக்கு வந்து ஊற்றும் போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக வந்துடுச்சு. அதனால உடனடியாக ஊற்றும்படியாச்சு. அதை ஊற்றி வச்சது எல்லாம் இப்போ அடுத்த நாள் இந்த மாதிரி வந்துடும். இது வந்து பீட்ரூட் கலந்த சோப்பு, பீட்ரூட் சோப்பு. இது நேரம் அப்படி தான் இருக்கும். வெறும் தேங்காய் எண்ணெய்னா பியூர் ஒயிட்டாக இருக்கும். இதை அப்படி எடுத்துடலாம். இப்பயும் நம்ம வந்து கை வச்சு பண்ணக்கூடாது. 40 நாட்களுக்கு கிட்டத்தட்ட 1 மந்த்து 40 நாள் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம கை வச்சு இப்படி எடுக்கணும். இது எல்லாமே பியூராக நமக்கு வந்து தேங்காய் எண்ணெயிலே தயார் பண்ணதுனால ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி தான் எடுத்து வச்சிடணும். பாருங்க இந்த மாதிரி. இது வந்து எல்லாமே இந்த ட்ரேலே ஊற்றிட்டேன். ரொம்ப திக்கானதுனால நான் அவசரமாக ட்ரேலே ஊற்றிட்டேன். அப்படி ஊற்றினாலும் நமக்கு வந்து பெரிய பெரிய பாராக கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த ஓரமெல்லாம் நம்ம வந்து இந்த ஓரத்தையெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஓரத்தையெல்லாம் சைஸ் பண்ணிக்கிட்டோம்னா பெரிய பார் சோப்பாக இருக்கும். இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதில் சின்னதாக அதே 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இது 2ஆக கட் பண்ணது. இது இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி வச்சுக்கலாம். நம்ம குளிக்கிறதுக்கு தானே, வீட்டுக்குன்னா இப்படி பண்ணிக்கலாம். வேறு வந்து நம்ம விற்பனைக்கு கொண்டு போகணுன்னா இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தி வேறு மாதிரி அச்சுக்களில் போட்டு பண்ணிக்கலாம். நான் இப்போ வீட்டுக்கு தான் அது பயன்படுத்திக்கிறோம். இந்த பாக்ஸில் இந்த மாதிரி இருக்குது. இதையும் அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டா ஓவல் ஷேப்பில் வரும்.
இந்த மாதிரி பாக்ஸும் இந்த பாக்ஸும் பாருங்க, இந்த பாக்ஸும் இப்படி இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாமே நம்ம போட்டு வச்சுட்டா தேங்காய் எண்ணெயில் போடுறதுனால நமக்கு அரிப்பெல்லாம் இருக்காது, கெமிக்கல்லாம் அதிகம் இல்லாமல். இதில் வந்து இந்த காஸ்டிக் சோடா வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் கலந்தோடனே காஸ்டிக் சோடாவோட 50% அந்த காரத்தன்மை போயிடும். அப்புறம் அந்த 40 நாள் இருக்கும்போது மொத்தமும் உள்ள அந்த காரத்தன்மை, அந்த காஸ்டிக் சோடாவோட இது வந்து அது இதாகிடும், கழிஞ்சிடும். அதனால நமக்கு பியூராக கிடச்சிடும் சோப்பு. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே போட்டு பயன்படுத்திக்கலாம். இதையே வந்து நம்ம விற்பனைக்கும் கொண்டு செல்லலாம். யூடியூப்லேயே எல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் ஆர்டர் போட்டு கோட் நம்பர்லாம் வாங்கிட்டிங்கன்னா அதுலேயும் நம்ம விற்பனைக்கு பதிவு பண்ணிட்டோம்னா விற்பனைக்கு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிங்க. இது சோப்புலாம் வந்து நம்ம எவ்வளோ எண்ணெய் கலக்கிறோம். பியூர் தேங்காய் எண்ணெய் சோப்பு இந்த மாதிரி ஆர்கானிக் சோப்புனா வந்து விலை கூட தான். எப்படியும் ஒரு 100 ஒரு சோப்பு வந்து 100க்கு மேலே விற்கலாம். 100 கிராம் சோப்பு வந்து அதுக்கு மேலேயும் நானே வந்து இந்த ஆன்லைன்லேயே வந்து ஒரு குப்பைமேனி சோப்பு வந்து 350 ரூபாய்க்கு வாங்கினேன், அந்த ரேட்டுக்கு வாங்கினேன். அதனால் இந்த மாதிரி எல்லாமே போட்டு இந்த மாதிரிலே பயன்படுத்திக்கிங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் நான் குப்பைமேனி சோப்பு போட்டு காமிச்சிடுறேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ.